இந்த என் பசங்களுக்கு இந்த பீஸாலாம் ஆர்டர் பண்ணும்போது அந்த மேலே போடுற டாப்பிங்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும். அதை என்ன பண்ணுவானுங்க, இவங்க ஃப்ரிட்ஜில் போட்டு வைப்பாங்க. அது வீட்டில் கடையை அப்புறமா நான் ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணி தூக்கி தூக்கி போட்டுருவேன். அது என் பையனை சும்மா வைமா வாங்க வை, அப்போ தான் அப்பப்போ புதுசு புதுசாக கொடுக்குறான விட்றா அப்படின்னு நான் யோசிப்பேன், என்னவா இருக்கும் இது அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். அப்புறம் பார்த்தா அந்த டோமினோஸ் பீஸாவில் வேலை செய்கிற ஒரு பையன் நம்ம கடைக்கிட்ட, அதாவது அவங்க வந்து பீஸாவும் பண்ணுவாங்க, டெலிவரியும் பண்ணுவாங்க. கடைக்கிட்ட வந்து அப்போ கேட்டேன், தம்பி நான் உனக்கு கேட்குறேன், இந்த இருபது சின்ன சின்ன பாக்கெட்டாக தெரியுங்களா, அது என்னக்கா நீங்கள் சாப்பிட்டதில்ல? இல்லைப்பா நான் சாப்பிட்டதில்லை, எனக்கு பிடிக்காது, நான் சாப்பிட்டதில்லை. ஒன்றும் இல்லைக்கா, நம்ம கற்பூரவள்ளி இலை இருக்குது தெரியுங்களா, அதுவும் திருநீற்று பச்சைன்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து பேசில் லீவ்ஸ்னு சொல்லுவாங்க. இது ரெண்டையும் நல்லா ட்ரை பண்ணி அதை வந்து அதை பொடியாக இல்லாமல் ஒன்று ரெண்டுமா பொடிச்சு வச்சுருவாங்க. இப்போ காஞ்சதுன்னா மடமடன்னு ஆயிடலாம், அது மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. இன்னொரு பாக்கெட்டில் இருக்குது காஞ்ச மிளகா, அவ்வளோதான். வேறு அது என்ன சொல்லுவாங்க, சில்லி ஃப்ளேக்ஸ்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு தான்க்கா, அதை போட்டால் டேஸ்ட்டு இதாக இருக்கும். அதனால் அவனுக்கு அந்த வெள்ளைக்காரனுங்க அப்படியே சாப்பிட்டு போகலாம். அதை இங்கே கொண்டு வந்து இப்போ நம்ம அதுக்கு அடிமை ஆகிட்டோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் கற்பூரவள்ளின்றது நம்ம சளிக்கு சாப்பிடுவோம், ஓகே அதுதான் தெரியும். அவனுங்க என்ன என்ன ஸ்பைசஸ்ஸான், அது ஹெர்ப்ஸான், அது பேர் ஹெர்ப்ஸு. அதை வந்து கற்பூரவள்ளியும் நம்ம திருநீற்று பச்சை இலைன்னா அவனுங்க ஹெர்ப்ஸ்ன்னு போட்டு அது ஒரு பாக்கெட்டாக, அது எக்ஸ்ட்ரா வேணுன்னா 20 ரூபாவான். பாருங்கள் இப்படிலாம் சம்பாதிக்கிறாங்க.